ஜூலை 8, 2003 கண்ணகியும் முருகேசனும் காதலிச்சாங்க, கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக கொடூரமாக கொலை செய்யப்பட்ட தினம். ஆணவ படுகொலை அப்படிங்கிற ஒரு வார்த்தை மக்கள் மத்தியில் பரவலாக பேசப்பட்டது. கண்ணகிக்கும் முருகேசனுக்கும் நடந்த இந்த படுபாதக செயல்தான். கண்ணகியும் முருகேசனும் வேறு வேறு சமூகத்தை சார்ந்தவர்கள். அது கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கண்ணகியும் முருகேசனையும் பிடிச்சிட்டு வந்து அவங்களுடைய மூக்குலையும் காதுலையும் விஷத்தை ஊற்றி கொள்கிறாங்க. அதுக்கு முன்னாடி அவங்கள வந்து கொடூரமாக சித்திரவதையும் செய்கிறாங்க. வாயை திறக்க மாட்டேன், விஷத்தை நீங்கள் என் வாயில் எப்படி ஊற்றிடுவீங்க அப்படின்னு போராடுற முருகேசனோட வாயை வெட்டி அதில் விஷத்தை ஊற்றுறாங்க. கண்ணகியோடைய காதுலையும் மூக்குலையும் விஷத்தை ஊற்றி கொடூரமாக கொலை செய்து அவங்கள எரிச்ச சம்பவம் நமக்கு இன்னைக்கு கேட்கும் போதே ஈரக்கொள்ள நடுங்குது. 2023க்கு அப்புறம் இந்த ஆணவ படுகொலைகள் நடக்கலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொரு வருடம் நடந்து கொண்டு தான் இருக்குது. சமீபத்தில் கூட கேள்விப்பட்டுட்டு தான் இருக்கோம். இதை ஏன் நம்ம இப்போ பேசணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இன்றைக்கு பல மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு. மாற்றம் வேணும்னு பேசுகிற நீங்கள் தான் இந்த மாற்றத்தையும் எதிர்கொள்ளணும். என்ன, பெற்றவங்க எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல. குழந்தைகள் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குற நமக்குள்ளேயும் சில மாற்றங்களை விதிச்சுக்க தான் வேண்டும். ராமகிருஷ்ணன் ஒரு விஷயத்தை அழகாக சொல்லுவார். என்னோட தோட்டத்தில் ஒரு மா விதையை வந்து நான் நடுறேன். அதுக்கு டெய்லியும் நான் தான் தண்ணி ஊற்றுறேன், அதை டெய்லியும் நான் தான் பாதுகாக்கிறேன், அதுக்கு தேவையான உரத்தை நான் போடுறேன். அப்படிங்கிறக்காக அந்த மாமரம் எந்த பக்கம் சாஞ்சு வளரணும், எப்போ பூ பூக்கணும், எப்போ பழம் கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் முடிவு செய்ய முடியுமா? அது போல தான் குழந்தைகளும் நம்மகிட்டருந்து வந்தவங்களா தவிர அவங்க இப்படி தான் வாழணும், இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம எப்பவும் திணிக்கக்கூடாது. நல்ல விஷயங்களை சொல்லி கொடுக்கறது பெற்றவர்களுடைய கடமையாக இருந்தாலும், அவர்களுடைய வாழ்க்கையின் முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடிய அந்த உறுதியையும் மனப்பான்மையும் நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும். ஆணவ படுகொலை அப்படிங்கிற வார்த்தை கேட்டுக்கொண்டே தான் இருக்கிறோம். அந்த வார்த்தையை இனிமேல் திரும்ப நம்ம கேட்காம இருக்கிறதுக்கான ஒவ்வொரு முயற்சியும், சின்ன சின்ன முயற்சியும் நம்ம எடுக்க முயற்சி செய்வோம். அன்பும் நன்றியும்.